ஹலோ வாஸ் நம்ம MECH ஸ்டுடியோ சேனல். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லேப்டாப்க்கு எப்படி ஓஎஸ் போடுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 16 GB பென்ட்ரைவ் எடுத்து லேப்டாப்பில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே போர்ட்டபிள் USB அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ ரன் கொடுத்துக்கிறேன். சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன்னு கொடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி கிளிக் USB கொடுத்துக்கிறேன். செக் USB கொடுத்த உடனே நம்ம இன்சர்ட் பண்ண பென்ட்ரைவ் காட்டுவாங்க. அதை நான் ஃபார்மேட் USB கொடுத்துக்கிறேன். இது 100% முடித்த உடனே பென்ட்ரைவ் பூட் ஆகிடும். பூட் ஆனதுக்கப்புறம் அங்கே பென்ட்ரைவோட நேம் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் USB அப்படின்னு காட்டும். அடுத்தது நான் அந்த பூட் பண்ண பென்ட்ரைவில் நான் Windows 10 இருக்குங்களா, அதை நான் காப்பி பண்ண போகிறேன். Windows 10 செலக்ட் ஆல் கொடுத்து சென்ட் டு பூட் USB அதை கொடுத்துக்கிறேன். இது 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த லேப்டாப்பில் இருந்து இந்த பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எந்த லேப்டாப் ஓஎஸ் போட போகிறோம் அந்த லேப்டாப்பை எடுத்துக்கலாம். ஆன் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே இதில் 7 இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த 7 எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் இப்போ Windows 10 போட போகிறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த USB பென்ட்ரைவை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு பென்ட்ரைவுக்கு இன்சர்ட் பண்ணது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அதில் நம்ம சிம் எஜெக்டர் பின்னை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. அழுத்தினோடனே ஒரு கிளிக் சவுண்ட் கேட்கும். சவுண்ட் கேட்டோடனே எடுத்துருங்க. இப்போது இந்த மாதிரி வரும். வந்தோடனே கீழே தேர்ட் ஆப்ஷன் பூட் USB அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது கொடுத்துட்டு இதில் தேர்ட் ஆப்ஷன் சாண்டிஸ்க்குன்னு சொல்லியிருக்கோம், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே Windows 10 லோட் ஆகிட்டு இன்ஸ்டாலேஷன் வந்துடும். இதில் எடுத்தோடனே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்து இன்ஸ்டால் நவ் கொடுங்க. செட்டப் இஸ் ஸ்டார்டிங் சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வரும். இது முடிஞ்ச உடனே Windows 10 ப்ரோ அந்த மாதிரி எந்த மாடல் கேட்கும். இதில் ஃபஸ்ட் மாடல் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். கீழே அந்த அக்ரிமெண்ட்டுக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. அது கஸ்டம்ஸ் இன்ஸ்டாலேஷன் அது கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டிஸ்க்கு தான் நம்ம விண்டோஸ் டிஸ்க்கு, அதை நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். ஃபார்மேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். விண்டோஸ் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக இன்ஸ்டால் ஆகிடும். அந்த ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் 100% வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும். விண்டோஸ் போடுறதுலாம் ரொம்ப ஈஸி தாங்க. ஆனால் அந்த பூட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அது ஒவ்வொரு பென்ட்ரைவில் பூட் ஆகாது. கரெக்டாக பண்ணோம்னா கரெக்டாக பூட் ஆகிடும். மோஸ்ட்லி சாண்டிஸ் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பூட் ஆகிடும். இது 100% வர வரை வெயிட் பண்ணுங்கள். அது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலிங் அப்டேட் ஆனதுக்கப்புறம் லேப்டாப் ஆஃப் ஆகி ஆன் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகும். இந்த டைமில் நம்ம லேப்டாப் ஆஃப் பண்ணிடக்கூடாது. சார்ஜ் கரெக்டாக இருக்கணும். லேப்டாப்பில் ஃபுல் சார்ஜ் இருக்கும் போது இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓஎஸை பாதிலே நின்றுச்சுன்னா கரெக்ட் ஆகிடும்.
பென்ட்ரைவும் அதே சமயம் நீங்கள் சீக்கிரம் பிடிங்கிடக்கூடாது. ஃபுல்லாக ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் அதிலே இருக்கட்டும். இப்போ வைஃபை கேட்கும், இதெல்லாம் தேவையில்ல, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கஸ்டம்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் மூமெண்ட் தான் சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். சீக்கிரமாக வந்துடலாம்னு நினச்சிடாதீங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம பிசியோட நேம் கேட்கும், நம்ம பிசி நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கேட்கும், அது தேவையில்லை, நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். வாய்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. என்ன வெயிட் பண்ணுங்கள், லேப்பை வந்து ஆஃப் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. விண்டோஸ் 10 போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.